வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறார்களுக்கு கிடைத்த இலவச வாய்ப்பு, அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். தேசப்பந்து தென்னக்கோனை நீக்கும் பிரேரணை நிறைவேற்றம். வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்த கார், யாழை நோக்கி வந்த இளைஞர்களின் நிலை என்ன? ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் இலங்கை விஜயம். சகோதரியின் மகள்களை காக்க நீர்வீழ்ச்சிக்குள் குதித்த இளைஞன், மறுநாள் சடலமாக மீட்பு, சோகத்தில் மூழ்கிய குடும்பம். தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட 18 வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மத்திய கலாச்சார நிதிய நிர்வாக சபை இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் சிறார்களிடையே கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரிய இடங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கமாகும். இதன்படி சீகிரியா, யாப்பகுவ, தம்புள்ளை உள்ளிட்ட மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான 26 தொல்பொருள் மதிப்புமிக்க தலங்களை நுழைவுச்சீட்டு இன்றி உள்ளூர் சிறார்கள் பார்வையிடலாம். இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறார்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்படவுள்ளதாக புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார விவகார துணை அமைச்சர் கமகெதர திசாநாயக்க தெரிவித்தார். இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் ஆதரவாக 177 வாக்குகளும் எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. இந்நிலையில் 177 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சங்குப்பிட்டி பாலத்திற்கு அண்மையில் கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழில் இருந்து கிளிநொச்சி சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து இடம்பெறும் போது காரினுள் 3 இளைஞர்கள் இருந்தபோதும் எவரும் காயங்களுக்கு உள்ளாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட முயற்சியின் பின்னர் கார் கடலில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மாய்ஸ்டின் ஆகஸ்ட் 6 முதல் 10 வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இவ்விஜயத்தின் போது ஆளுநர் நாயகம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பண்டாரகம, மிரிச மற்றும் வெளிகம ஆகிய இடங்களில் ஆஸ்திரேலியாவால் ஆதரிக்கப்படும் பல திட்டங்களையும் ஆளுநர் நாயகம் பார்வையிடவுள்ளார். நீர்வீழ்ச்சிக்குள் விழுந்த சகோதரியின் மகள்களை காப்பாற்றுவதற்காக குதித்த ஈழத்து இளைஞன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த துயரச் சம்பவம் வேல்ஸ் நாட்டில் சுவான்சியில் நடந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், வேல்ஸ் நாட்டில் உள்ள சுவான்சியில் வசித்து வந்த ஈழத்தைச் சேர்ந்த மோகனநீதன் முருகானந்த ராஜா என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இளைஞர் தன் உறவினர்களுடன் சுவான்சியில் உள்ள பீக்கன்ஸ் என்னும் இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற அவரது குடும்பத்தினர் பலர் அங்குள்ள நீர்வீழ்ச்சியில் விளையாடிக் கொண்டிருந்தனர். விளையாடிய சிறிது நேரத்தில் இளைஞரின் சகோதரியின் மகள்கள் இருவர் தண்ணீரில் தத்தளித்துள்ளனர். அவர்களை காப்பாற்ற உடனே இளைஞன் நீர்வீழ்ச்சிக்குள் குதித்துள்ளார். தன் சகோதரியின் மகள்கள் இருவரையும் தண்ணீரில் தத்தளித்த மற்ற உறவினர்களையும் மீட்டு கரை சேர்த்த பின்னர் இளைஞன் தவறுதலாக தண்ணீரில் சிக்கிக் கொண்டார். நீர்வீழ்ச்சிக்குள் சிக்கிக்கொண்ட இளைஞனை மீட்கும் முயற்சியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டும் இளைஞன் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மறுநாள் இளைஞனை மீட்பு குழுவினர் சடலமாக மீட்டனர். சகோதரியின் மகள்களை காப்பாற்றி தன் உயிரை விட்ட இளைஞனின் உயிரிழப்பு குடும்பத்தை மட்டுமின்றி அப்பகுதியையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.